ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லோரும் நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்களா? நானும் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு என்ன இன்ட்ரோ தர்றதுன்னு தெரியல. எப்பவுமே போல்டா இருக்கணும்னு சொல்றதா, இல்ல எல்லா ப்ராப்ளம் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொல்றதான்னு தெரியல. அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா? இது நான் கேரளால ஒரு ஜாப் போனப்போ நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். அங்க நான் ஹாஸ்டல்ல தங்கி ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். லக்கிலி எனக்கு நல்ல ஒரு கேங் அங்க செட் ஆச்சு. ஸோ நாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. அந்த ஒரு அக்கா இன்னும் ரொம்ப போல்டு கூட. நெறைய டைம் அவங்கள பார்த்து நான் அட்மையர் ஆயிருக்கேன். அப்ப தான் வந்து இந்த திதி குடுக்குற நாள் வந்துச்சு. மார்னிங் நான் அந்த அக்காவ ரூம்ல பார்க்கும்போது காணோம். ஸோ இன்னொரு அக்காட்ட கேட்டேன். அந்த அக்கா எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அப்பாவுக்கு திதி குடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதுவே லைட்டா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவங்க லைஃப்லலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியா, பாசிட்டிவா இருப்பாங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபேஸ்ல நான் சேட்னஸ் பார்த்ததே இல்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வரேன். நம்ம லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், அது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்குள்ளேயே வைக்க பாருங்க. இன்கேஸ் உங்களால அது முடியலையா, அ டைரியில எழுதுங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரே ஒரு ஃப்ரெண்ட். அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. அ ஏன்னா, மத்தவங்க நம்மள என்ன நெனைப்பாங்க? அவங்க மோஸ்ட்லி நம்மள பாவமா தான் பார்ப்பாங்க. அது வந்து நமக்கு தேவையில்ல. எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. மத்தவங்கள ஸ்மைலி ஃபேஸோடையே ஃபேஸ் பண்ணுங்களேன். நல்லாயிருக்கும் இன்னும். ஸோ எப்பவுமே பாசிட்டிவா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.